திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் 1014. மன்னிய சீர் சருக்கம் கோச்செங்கட் சோழ நாயனார் புராணம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் மன்னிய சீர் சருக்கத்தில் நேசநாயனாரது புராணத்தை அடுத்து 4வது புராணமாக கோச்செங்கட் சோழ நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது. பெரிய புராண வரிசை முறைப்படி 68வது திருப்புராணமாக அமைந்திருக்கின்றது. கோச்செங்கட் சோழ நாயனார் சோழ மன்னராக இருந்து காவிரி கரையில் எண்ணற்ற சிவாலயங்களை எடுப்பித்தவர். அதுவும் மாடக்கோயில்களாக, யானை புகாத மாடக்கோயில்களாக சிவபெருமானுக்கு எண்ணற்ற ஆலயங்கள், 70க்கும் மேற்பட்ட சிவாலயங்களை எழுப்புவித்தவர். அவருடைய திருப்புராணம் தெய்வ சேக்கிழார் பெருமானால் அருளப்பட்டிருக்கின்றது. முதலில் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தொகை நூல் திருத்தொண்ட தொகையில் 11வது திருப்பாடலில் தென்னவனாய் உலகாண்ட செங்கணார்க்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளியிருக்கின்றார்கள். இந்த உலகத்தை ஆண்ட கோச்செங்கட் சோழருக்கும் நான் அடியேன் என்பது இதனுடைய பொருள். தென்னவனாய் என்று வருகின்றதே, அதனை தென்னவனுமாய் என்று எடுத்துக்கொண்டு கோச்செங்கட் சோழ நாயனார் அவர் சோழ மன்னராக இருந்து சோழ நாட்டினை ஆண்டதோடு மட்டுமல்லாமல் தென்னவனுமாய் இருந்து பாண்டிய நாட்டையும் ஆண்டவர். எனவே தென்னவனுமாய் உலகாண்ட செங்கணார்க்கு அடியேன், சோழ அரசராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் தென்னவனாக பாண்டிய மன்னனாகவும் இருந்து இந்த உலகத்தை ஆண்ட கோச்செங்கட் சோழ நாயனாருக்கு நான் அடியேனாவேன் என்று இந்த தொகையில் வரக்கூடிய பகுதியின் பொருள். சிவகவிமணி சம்பந்த சரணாலய சுவாமிகளால் இவ்வாறு விளக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரலாறு பாண்டிய மன்னனாகவும் பாண்டிய நாட்டையும் சேர்த்து ஆட்சி செய்த அந்த திருவரலாறு நிம்ப நருந்தொங்கல் என்று வகை நூலிலே நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளுவதை நாம் பார்க்க இருக்கின்றோம். செங்கண்ணான் என்பது நாயனாரது திருநாமம். இந்த திருநாமம் அவரது தாயார் இட்டு அழைத்த செல்வ பெயர் ஆகும். கோச்செங்கட் சோழ நாயனார் என்று அடியார்களால் போற்றப்படுகின்ற நாயனார் செங்கட் பெயர் செம்பியர்கோன் என்பது முதலாக தேவார திருவாக்குகளிலெல்லாம் போற்றப்பட்ட பெருமான் கோச்செங்கட் சோழ நாயனார் பெருமான். இவ்வாறு தொகை நூலின் பொருள் அமைகின்றது. இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் 81 மற்றும் 82 என்று 2 திருப்பாடல்களினால் கோச்செங்கட் சோழ நாயனாரை போற்றி அருளியிருக்கின்றார். அந்த திருப்பாடல்கள் பின்வருமாறு: மை வைத்த கண்டன் நெறியன்றி மற்றோர் நெறி கருதா தெய்வ குடிச்சோழன் முன்பு சிலந்தியாய் பந்தர் செய்து சைவத்து உரு எய்தி வந்து தரணி நீடு ஆலயங்கள் செய்வித்தவன் திரு கோச்செங்கண்ணான் எனும் செம்பியனே. செம்பொன் அணிந்து சிற்றம்பலத்தை சிவலோகம் எய்தி நம்பன் களர்கீழ் இருந்தோன் குலமுதல் என்பர் நல்ல வம்பு மலர் தில்லை ஈசனை சூழ மறை வளர்த்தான் நிம்ப நருந்தொங்கல் கோச்செங்கணான் எனும் நித்தனையே என்பவை திருப்பாடல்கள். இதில் முதல் திருப்பாடல் 81வது திருப்பாடல். அதனுடைய பொருள்: நீலகண்டராகிய சிவனது நெறியல்லாமல் மற்ற எந்த நெறியினையும் பொருள் என்று கருதாத தெய்வத்தன்மை உடைய குடியில் வந்த சோழனார். இவர் முந்தைய பிறவியிலே சிலந்தியாயிருந்து இறைவரது திருமேனியில் சருகு விழாமலும் தன் வாய் நூலினால் மேற்கட்டி என்ற பந்தலை செய்து சிவபக்தி செய்தவர். அதனால் சைவத்திறத்துருவின் வந்து அவதரித்து இந்த நில உலகிலே இந்த பிறவியில் கோச்செங்கட் சோழ நாயனாராக அவதாரம் செய்து சிவபெருமானுக்கு நீடிய மாடக்கோயில்களாகிய ஆலயங்களை அமைத்தவர். அவரே கோச்செங்கணான் எனும் பெயரினை உடைய சோழ மன்னர் ஆவார். 82வது திருப்பாடல். சிற்றம்பல முகட்டினை செம்பொன்னினால் எழுதி வேய்ந்து அமைத்தவர் ஒரு சோழ மன்னர். அவர் இரணியவர்ம சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர். கோயில் புராணத்தில் இந்த வரலாறு மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது.
இந்த ஹிரண்யவர்ம சக்கரவர்த்தி தில்லையிலே திருச்சிற்றம்பலத்தை தங்கத்தினால் வேய்ந்தவர். அத்தகைய மரபு சோழ மன்னர்களின் மரபு. அதே போன்று ஆதித்த சோழர் அவர் பொன்னம்பலத்திற்கு பொன் வேய்ந்தார். அனபாய சோழர் அவர் பேரம்பலத்திற்கு பொன் வேய்ந்தார். இங்கே அந்த சிற்றம்பல முகட்டினையே செம்பொன்னினால் வேய்ந்து சிவலோகம் அடைந்து இறைவரது திருவடிக்குள் அமர்ந்தவர் ஹிரண்யவர்ம சக்கரவர்த்தி. அவரது வழியில் வந்தவர் கோச்சங்கட் சோழ நாயனார். நல்ல மனமுள்ள மலர்களை உடைய தில்லை இறைவரது திரு அம்பலத்தை சூழ மறையவர்களுக்கு பல மாளிகைகள் அமைத்தவர் கோச்சங்கட் சோழ நாயனார். அவர் மனமுடைய வேப்பமாலையை உடையவர். வேப்பமாலை அது நிம்ப நறுந்தொங்கல் என்று திருப்பாடலிலே கூறப்பட்டிருக்கின்றது. வேப்பமாலை என்பது பாண்டியர்களுக்கு உரிய மாலை. எனவே அந்த வேப்பமாலையை அணிந்தவர். எனவே பாண்டிய நாடு உட்பட சோழ நாட்டை அரசாட்சி செய்தவர். அத்தகைய பெருமை உடையவர் கோச்சங்கனான் என்ற நித்தியத்துவம் வாய்ந்த சோழ மன்னர். அவரை கோச்சங்கட் சோழ நாயனார். அவர் தன்னுடைய முந்தைய பிறவியில் சிலந்தியாக இருந்து திருவானைக்கா திருத்தலத்திலே சிவலிங்கத்தின் மேல் காய்ந்த சருகுகள் முதலியன விழாமல் அந்த சிலந்தி தன்னுடைய நூலினால் சிவலிங்கத்திற்கு மேல் பந்தல் அமைத்து பாதுகாத்த அந்த வரலாறு அது விரிநூலாகிய பெரிய புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் அதனையும் அருளியிருக்கின்றார். அது வகை நூலில் இவ்வாறு நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானால் அருளப்பட்டிருக்கின்றது. இனி விரிநூலாகிய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் கோச்சங்கட் சோழ நாயனார் புராணம் 18 திருப்பாடல்களினால் தெய்வ சேக்கிழார் பெருமானால் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் முதல் திருப்பாடல்: துலையில் புரவி நிறை அளித்த சோழர் உரிமை சோழ்நாட்டில் அலையில் தரளம் அகிலாடும் சந்தம் அணி நீர் பொன்னி மணி கொளிக்கும் குலையில் பெருகும் சந்திர தீர்த்தத்தின் மருங்கு குளிர் சோலை நிலையில் பெருகும் தருமிடைந்த நெடுந்தண் காணம் ஒன்று உள்ளதால். சோழ நாட்டில் இருக்கின்ற ஒரு திருத்தலத்தை பற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் விளக்கி அருளுகின்றார். அந்த சோழ நாடு எப்படிப்பட்டது என்று சிபிச்சக்கரவர்த்தி அரசு புரிந்த நாடு சோழ நாடு என்று அந்த பெருமையை முன்வைத்து தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார் இந்த வரலாற்றை. துலையில் புறவின் நிறை அளித்த சோழர் என்று சிபிச்சக்கரவர்த்தியின் சரிதத்தை முதலிலே கூறுகின்றார். சிபிச்சக்கரவர்த்தி ஒரு காலத்திலே சீர்காழியில் அரியதொரு யாகம் செய்திருந்தார். அப்பொழுது சிபிச்சக்கரவர்த்தியின் பெருமையை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இறைவனார் சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டு அக்னிதேவரையும் இந்திரனையும் ஏவுகின்றார். அக்னிதேவர் ஒரு புறாவாகவும் இந்திரன் அந்த புறாவை துரத்தி வரும் பருந்தாகவும் உருவமெடுத்து வருகின்றனர். புறாவை அந்த பருந்து துரத்தவே இந்த புறா சிபிச்சக்கரவர்த்தியிடம் அடைக்கலம் புகுந்தது. பருந்து தன்னை உணவாக உண்ண வருகின்றது என்று இந்த புறா சிபிச்சக்கரவர்த்தியிடம் அடைக்கலம் அடைந்தது. அந்த பருந்து சிபிச்சக்கரவர்த்தியிடம் வந்து அந்த புறா தனக்கு உணவு, எனவே அதை தன்னிடம் தரும்படி கேட்டது. இதனை பார்த்த சிபிச்சக்கரவர்த்தி அந்த புறாவின் எடைக்கு ஈடாக தமது உடலின் தசையினை அறிந்து தராசு தட்டிலே வைத்தார். அப்படியும் அது புறாவின் எடைக்கு சமமாக நில்லாமல் போகவே தாமே அந்த தராசு தட்டிலே ஏறி நிறைவு செய்து தம்மையே கொடுத்தார். அதன் காரணமாக திருவருள் பெற்றார் என்பது சிபிச்சக்கரவர்த்தியினுடைய வரலாறு. அடைக்கலம் புகுந்தவர்களை காக்க தன் உயிரை கூட தரும் தர்மம், அந்த அறம், அது பற்றி இந்த சோழர் மரபின் பெருமை விளங்கி வந்தது. அந்த சிறப்பினை பற்றி திருநாட்டுச் சிறப்பினை கூறுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இந்த திருப்புராணத்திலோ கோச்சங்கட் சோழ நாயனாரது திருப்புராணத்திலோ அதனினும் மிக்கதாய் சிவதர்மம் காப்பதற்காக யானையினை தண்டிக்க புகுந்த அந்த சிலந்தி யானையினை தண்டித்ததன் காரணமாக தன் உயிரினையும் தந்தது. அதுவே கோச்சங்கட் சோழ நாயனாராக திரு அவதாரம் செய்தது என்பதனை உணர்த்துவதற்காக சிபிச்சக்கரவர்த்தியின் வரலாற்றை முன்னதாக வைத்து அந்த நாட்டுச் சிறப்பை தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இவர் குலத்தோன் மேற் பறவை மண்ணுயிர்க்கு தன்னுயிரை மாறாக வழங்கினால் என்று கம்பராமாயணத்தில் குலமுறை கிளைத்து படலத்தில் சிபிச்சக்கரவர்த்தியினது பெருமை பேசப்பட்டிருக்கின்றது.
குலமுறை கிளைத்து படலம் என்பது கம்பராமாயணத்திலே சூரிய குலத்தவர்களது பெருமையை கௌஷிக முனிவர் ஜனக மன்னருக்கு சொல்கின்ற நிகழ்ச்சி வருகின்ற பகுதி. அதிலே சிபி சக்கரவர்த்தியினது வரலாறு இவ்வாறு பேசப்பட்டிருக்கின்றது. அத்தகைய திருநாடான சோழ திருநாட்டிலே காவிரி பாய்கின்றது. தன்னுடைய அலைகளினால் முத்துக்களையும் அகில் சந்தனம் இவற்றையும் கொண்டு வரும் அழகிய நீருடைய காவிரி, அந்த காவிரி ஆற்றின் மணிகளை கொழிக்கும் கரையில் சந்திர தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கின்றது. அந்த சந்திர தீர்த்தத்தின் பக்கத்திலே குளிர்ச்சியை உடைய சோலைகளில் நிலையாக வளர்ந்து ஓங்குகின்ற மரங்கள் நெருங்கிய நீண்ட குளிர்ந்த கானம் ஒன்று இருக்கின்றது. இவ்வாறு குறிப்பிடப்படுகின்ற இந்த திருத்தலம் திரு ஆனைக்கா திருத்தலம். இங்கே குறிப்பிடப்படுகின்ற சந்திர தீர்த்தம் அது சந்திர புஷ்கரணி என்று சந்திரன் தனக்கு தக்ஷனினுடைய சாபத்தினால் நேர்ந்த குறை நோய் தீர்க்க இங்கு தீர்த்தம் அமைத்து வழிபட்டு நலன் அடைந்தான் என்ற வரலாற்றை கூறுகின்ற தீர்த்தம் சந்திர தீர்த்தம். அதன் அருகிலே இருக்கின்ற ஒரு காணம் அது நல்ல சோலை என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த முதல் திருப்பாடலிலே கூறி அருளுகின்றார். இவ்வாறு கோச்செங்கச்சோழ நாயனாரின் முந்தைய பிறவியான அவர் சிலந்தியாக இருந்து இறைவனாரை வழிபட்ட தலம் திருவானைக்கா. அது இருக்கின்ற நாடு சோழ நாடு. அது காவிரி கரையிலே இருக்கின்ற திருத்தலம் என்பதையெல்லாம் தெய்வ சேக்கிழார் பெருமான் இவ்வாறு கூறி இந்த திருப்புராணத்தை தொடங்குகின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.